ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி மாத ஆசீர்வாத கூடுகைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தும்படியா இந்த பிப்ரவரி மாதத்திற்கும் நமக்கு தேவையான தேவ கிருபைகளை, தேவ தயவை, தேவனுடைய இரக்கத்தை தேவன் நமக்கு தந்தருளும்படியாக அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ராஜா, நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பரலோகத்தின் எஜமானனாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் ராஜாவாகிய எங்கள் தெய்வமே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ராஜா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, தேவன் அருளிய சொல்லி முடியாத நன்மைகளுக்காக, விவரிக்க முடியாத நன்மைகளுக்காக தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நன்றியோடு இயேசு ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு ராஜா, உமக்கு நன்றி, 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 நன்றி. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூடுகை ஆண்டவர் பொறுப்பெடுப்பீராக. பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஜெப வேளைகள், தேவ வார்த்தையை தியானிக்கிற நேரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலும் பரலோக தேவனுடைய கிருபை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எங்களோடு இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுப்பீராக. உம்முடைய இரத்தத்திற்குள் மறைத்துக் கொள்ளுவீராக. தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொண்டு நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்த அன்போடு கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வாருங்கள், நாம் இணைந்து கர்த்தரை பாடி துதித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்து கர்த்தரை பாடி துதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. தேவனை பாடி துதிக்கும் பொழுதெல்லாம் தேவனுக்கு அருகிலே நாம் சேர்கிறோம். தேவனை பாடி துதிக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய விடுதலைய, நன்மையை நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை பாடி துதியுங்கள். தேவனுடைய விடுதலையை, தேவனுடைய நன்மையை உங்களுடைய கண்கள் காணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனையில் இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட இணைந்து இருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், வருடங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் வசனம் சொல்லுகிறது, நானோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறேன். சதா காலமும் ஜீவிக்கிறதான தேவனுக்கு ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்கே
ஒருமனப்படுகிறீர்களோ அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர். இதோ நீங்கள் இருக்கிறதான அந்த ஸ்தலம் முழுவதுமா ஒரு தெய்வீக மகிமை ஆமென் அது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் லார்ட். ஆமென். அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவருடைய நாமத்தை துதிக்க துதிக்க, ஆமென், எந்த இடத்துலலாம் ஆண்டவரை உயர்த்தினார்களோ அந்த இடத்துலலாம் ஆண்டவர் ஜனங்களுக்கு விடுதலைகளை கட்டளையிட்டார். ஆமென். முடியாதென்று இருந்ததான தடை கற்களை கர்த்தர் முறித்தெறிந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனை நாம் ஆராதிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்பனை போற்றி. தேவனுக்கே அந்த மகிமையை செலுத்தி நம்ம எல்லாரும் இணைந்து பாடலாமா? ஹல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சிடேனே இருளிலே என்று
நடமாடும் கொள்ளை நோயை கண்டு அஞ்சிடேனே இருளிலே என்றும். நடமாடும் கொள்ளை நோயை கண்டு பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயத்திட ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயத்திட ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வரை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வரை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவனிந்த அடைக்கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவனிந்த அடைக்கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வவல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வரை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வரை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் கூப்பிடும் வேளைகளிலெல்லாம் நமக்கு பதில் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு நியாயம் செய்கிறதான தேவனாகிய கர்த்தர். என்ன காரணத்துக்காகலாம் நம்ம தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்தோமோ ஆமென், நம்முடைய கூக்குரலை கேட்டு நமக்கு பதில் தருகிறதான நல்ல தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்னா வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சங்கீதம் 139. ஆமென். அவர் நான் என்னுடைய அவயவங்கள் உருவேற்படும் முன்னமே அவர் என்னுடைய கண்கள் என்னை கண்டது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் எங்களை ஏந்தி சுமந்து காத்த தெய்வமே, உள்ளங்கரங்களில் எங்களை வரைந்து இம்மட்டுமா எங்களை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து அந்த பாடலை சேர்ந்து பாடி தேவனை ஆராதிக்கலாம். நல்ல கரங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளக்கரங்களில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளக்கரங்களில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஓ மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு
மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கரங்களில் என்னை வரைந்து உம்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கரங்களில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஓ மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஓ மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை
சுமந்து காத்த தேவனே, உள்ள கரங்களில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கரங்களில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன்னவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அது யாரானாலும் இருக்கலாம். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல, அவர் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஆமென் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்குமாய் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை ஏழைகளுடைய நியாயங்கள், ஆமென், திக்கற்றவர்களுடைய நியாயங்கள் புரட்டப்படுமானால் அதை பார்த்து உற்று நோக்கி அவர்களுக்கு நியாயம் செய்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நம்மள யாராவது ஒருவர் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆமென், எங்களுக்கு நியாயம் இல்லையே, நியாயம் செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம யோசித்து கொண்டு இருந்தாலும் நமக்கு நியாயம் செய்கிறதான தகப்பன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோது நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. வசனம் எப்படியாய் சொல்கிறது, தாயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன்னு சொல்லி வேதத்தில் பாருங்க. அவன் அவர் நல்ல தகப்பன். அவன் அந்த தகப்பனை நேசிக்கிறவர்களாய் நம்ம ஒரு பாடலை கூட பாடி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க ஒரு வாழ்நாள் போதாதே. தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். சேர்ந்து பாடலாமா? தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீ போதும் என் வாழ்விலே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே,
போதும் என் வாழ்விலே. அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உன் செய்கைகள் விவரிக்க ஒரு வாழ்நாள் போதாதே. உன் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உன் செய்கைகள் விவரிக்க ஒரு வாழ்நாள் போதாதே. தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. ஆத்துமனேசரே ஆத்துமனேசரே நீரூற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. ஆத்துமனேசரே நீரூற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. தகப்பனே மகிழ்கிறேன், படியிலே தவழ்கிறேன். தகப்பனே மகிழ்கிறேன், படியிலே தவழ்கிறேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. வீழ்ச்சியில் வீழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து வீடாது சேர்ப்பவரும். சேர்ந்து பாடலாம். வீழ்ச்சியில் வீழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து வீடாது சேர்ப்பவரும். சில வேளையில் சிற்றில வேளையில் சிற்றையினாலும் கிட்டி இழுப்பவரும். ஜெயமும் கனமும் புகழும் உனக்கென்றும் அளிப்பவரே, உனக்கென்றும் அளிப்பவரே. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே,
நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களில் இருக்கிறதான சிச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கண்ணீர்களாய் காணப்படலாம். ஆனால் அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியா ஆமென் கம்பீரமாய் அறுவடை செய்யத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளில், இந்த வருடத்தின் 2வது மாதத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் வேண்டி கொண்டது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஓரி பாஷா தாரா பாலாரா. அப்படியே தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ரிமானா தூராகா பாலாரா உண்மையே உயர்த்துகிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை, எங்கள் வாழ்க்கையின் அங்கூரம், எங்களை நடத்துகிற தெய்வம், எங்களை பாதுகாக்கிற தெய்வம், எங்களை விசாரிக்கிற தெய்வம், எங்களை பராமரிக்கிற தெய்வம். ஆமென். எங்களை எல்லாவற்றின் தீங்கிற்கும் விளக்கி எங்களுடைய ஆத்துமாவை காக்கிறதான எங்களுடைய தேவன். ஆமென். இரவும் பகலும் உறங்காதவராய், ஆமென், எங்களை விட்டு விலகாதவராய், கைவிடாதவராய், எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற எங்கள் தெய்வமே, எங்கள் தெய்வமே, எங்கள் ஏகோவா ஷமா, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ராஃபா, ஏகோவா ரூபா, ஏகோவா ஈரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே துதிக்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி 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 ஓ ரிபா துராகா பாலா ராஷேகே ரெபெலரே ரிமனோ ரியந்துனாலர பௌதரகடாத்ராலரே ஓ ரிபா ஷாதாரா பாலாரா ஓ ரிபோ துரோ ஷாதாரா பாலா ரியந்துனாலரே. Thank you mighty Father Lord. உம்முடைய மெல்லிய பிரசன்னம் நாங்கள் இருக்கிற இடம் முழுவதுமா இந்த வேளையில ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஆமென் ஒரு மகிமையின் மேகமாய் கர்த்தர் நீர் இறங்கி வருவீராக. ஓ ராபா ஷாதா ராபா லாரா ரிமோனோ ஷாதா ரெபெலரே ரியந்துனாலர பௌதரகடா. ஆமென். துதிக்க 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 அவர்கள் துதித்தார்கள், சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென். கர்த்தர் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு கட்டியிருந்ததான கட்டுகள் கட்டவிழ்ந்தது உண்மையானா ஆமென். தேவனை நோக்கி கூப்பிட 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 ஆமென் இதோ என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரிமானா தூராமா ஷேகரே மேலரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே. Yes Lord. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க ஒரு வாழ்நாள் போதா. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க ஒரு வாழ்நாள் போதாதே. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார
கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விழவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விழவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னரே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னரே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். நாள் வரையிலுமே காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். நாள் வரையிலுமே என்னை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பெருமான காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பரவாமல் நினைக்கிறேன். இவை பொழுதும் உன்னை கைவிட்டேன். ஆனாலும் இதோ உருக்கமான இரக்கங்களால் உங்களை சேர்த்துக் கொண்டேன் என்று சொன்னவர். ஓ ரீமா சேகரே. ஆமென். நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிறதான தேவன். நம்முடைய எல்லா கூக்குரலுக்கும் பதில் தருகிறதான தேவன். ஆமென். நமக்கு நடுநின்று நியாயம் செய்கிறதான நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. அவரை மாத்திரம் முழு இருதயத்தோடு கடைசியாக உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. சொல்லாம். உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம்
என் ஆண்டவரே எதிரிக்கையோங்க விடாதே எழுந்தருளும் ஆண்டவரே எதிரிக்கையோங்க விடாதே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் yes Lord அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துவீரோ தாழ்த்துவீரோ வணங்குவீரோ போற்றுவீரோ. உயர்த்துவீரோ தாழ்த்துவீரோ வணங்குவீரோ போற்றுவீரோ. உயர்த்துவீரோ தாழ்த்துவீரோ வணங்குவீரோ போற்றுவீரோ. மாத்திரம் உயர்த்துவார். நீர் எழுந்தருளுவீராக. கர்த்தர் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் எல்லாம் சிதறுண்டு போவார்கள் என்று சொல்லி எங்கள் மத்தியில் ஆண்டவரே இந்த வேளையில நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற உங்க கிருபைகளுக்காய் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று சொல்லி வேதத்தில் நீ அழுகை இல்லை, நீ புலம்பல் இல்லை. கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருகிறதான தேவன், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறதான தேவன், நம்முடைய புரிந்த ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை எங்களுக்கு தரிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வேளை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுகிற அந்த சூழ்நிலைகள் இப்பொழுதே மாறட்டும். கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் இடைப்பட்டு நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகல மகிமை, சகல கணம், சகல புகழ்ச்சி ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய நியாயங்களை பட்ட பகலை போல மாறப்பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் காட். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாடல் ஆராதனை வேலைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட இந்த பிப்ரவரி மாதத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபங்கள், உறுதியோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவன்
என் ஜெபத்திற்கு பதில் தருவார் என்கின்ற நிச்சயத்தோடும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணா போவதில்லை. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட நெருக்கத்திற்கு நடுவில் இருந்தாலும், எப்பேற்பட்ட தேவைக்கு நடுவில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிற பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்றுடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படி தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதத்திலையும் உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பரலோக ராஜாவே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே செய்வார், சீக்கிரத்திலே செய்வார். சீக்கிரத்திலே நியாயம் செய்கிற தெய்வத்தினுடைய முகத்தை நாங்க தேடி வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நெடும் நாட்கள், நீண்ட நெடிய காலங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்திற்கு ஒரு முடிவை தேடி, ஒரு விடுதலையை தேடி, ஒரு நன்மையை தேடி, ஒரு அற்புதத்தை தேடி ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பு வெட்கப்பட்ட இடத்துல, யோசேப்பு தலை குனிந்த இடத்துல, யோசேப்பு ஆண்டவரே நிந்திக்கப்பட்ட இடத்துல மீண்டும் அவனுடைய தலையை உயர்த்தி அவனுக்கு ஒரு நன்மையை செய்து நியாயத்தை வெளிப்படுத்தின எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, இன்றைக்கு நாங்கள் எந்த எல்லைகளிலே, எந்த நபர்களுக்கு முன்பாக, எந்த மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டோமோ, தலை குனிந்தோமோ, நிந்திக்கப்பட்டோமோ, புறக்கணிக்கப்பட்டோமோ, ஆண்டவரே, அந்த நபர்களுக்கு முன்பாக எங்கள் தலைகளை உயர்த்தும்படி உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தலைகள் உயரட்டும். ஆண்டவரே, நகைப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் வாயை நகைப்பினால நிறைய பண்ணுவேன் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் இன்னமும் தேடி வருகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இன்னமும் தேடி வருகிறோம். இயேசுவே, இயேசுவே என்று உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். அப்பா, அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக கேட்கிறோம், திறக்கப்படுவதாக கேட்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவனும் பூட்டக்கூடாதபடி வாசலை திறக்கிறவரே, ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இந்த நாட்களில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள், அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள், அடைக்கப்பட்டிருக்கிற எல்லைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. நெடு நாளாய் காத்திருக்கிற காரியங்கள், ஆண்டவரே, நெடு நாளாய் தாமதப்பட்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, இயேசு ராஜாவே இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. ஹோராபா சந்தடா லூபாரா கத்துடா ராபாடா. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களுக்குள் இருக்கிற குழப்பங்கள், குடும்பங்களுக்குள் இருக்கிற சமாதான கேடுகள், ஆண்டவரே, தொழிலில் இருக்கிற நெருக்கமான நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம்.
மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். மாறாவின் தண்ணீரை ஒரு நொடி பொழுதுல மதுரமாய் மாற்றின தேவ கரம், தேவ பிரசனம், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின அந்த தேவ மகிமை இப்பொழுது இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலேயே வெளிப்படட்டும் ஆண்டவரே. கடந்த காலங்களில் இருந்த மாறாவின் அனுபவங்கள் ஆண்டவரே, கசப்பான அனுபவங்கள், கசப்பான இனி வருகிற இந்த நாட்களிலே ஆண்டவரே அது மதுரமாய் மாறட்டும் ஆண்டவரே, நன்மையாய் மாறட்டும் ஆண்டவரே. துன்பத்தை கண்ட இடத்துல ஆசீர்வாதத்தை காணும்படி செய்யும் ஆண்டவரே, நன்மைகளை காணும்படி செய்யும். சாபத்தை கண்ட இடத்துல, இருளை கண்ட இடத்துல, நெருக்கத்தை கண்ட இடத்துல ஆண்டவரே ஒரு விடுதலையையும் ஒரு நன்மையையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பரலோக தெய்வீக தொடுதல் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம், இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். நன்மைக்கான கதவுகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். வழிகள் திறக்கப்படட்டும், அடப்புகள் திறக்கப்படட்டும், கோணல்கள் நேராகட்டும், இருளானவைகள் வெளிச்சமாகட்டும். அப்பா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை தந்து நன்மையை கட்டளையிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி மாதத்தின் இந்த முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற அவருடைய வார்த்தை 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவது இல்லை. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது சவுலினால் பட்ட பாடுகள், கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அநேக காரியத்துல சவுல் என்கின்ற அந்த ஒரு மனிதனால தாவீது தேசத்திலிருந்து துரத்தப்பட்டான், வீட்டிலிருந்து துரத்தப்பட்டான். வேஷம் மாறி பித்து கொண்டவனாக, பைத்தியம் பிடித்தவனாக ஓட வேண்டிய நிலையாயிருந்தது. வஞ்சனையாக அவனை விருந்துக்கு அழைப்பது போல அழைத்து அவனை கொன்று போடுவதற்கு, தாவீதை கொன்று போடுகிறதற்கு சவுல் திட்டம் பண்ணினான். இப்படிப்பட்ட நெருக்கங்கள், பாடுகள், போராட்டங்களை கண்ட தாவீதினுடைய கையில கர்த்தர் ஒரு நாள் சவுலை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த போதுதான் சவுலை கொன்று போடுகிற தருணம், சவுலை அழித்து போடுகிறதற்கான ஒரு தருணம், பழிக்கு பழி வாங்குகிறதற்கான ஒரு தருணம் அவனுக்கு கிடைத்த போதுதான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில்
உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. நான் உன் பேரில் கை போடுவது இல்லை என்று சொல்லுகிறார். தாவீதினுடைய இந்த வார்த்தையை இன்றைய காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒன்று. நம்மை சுற்றிலும் நடக்கும் காரியங்களை பார்த்து, நம்மளை சுற்றிலும் உள்ளவர்களை பார்த்து நாம் எத்தனையோ முறை அவர்களை குற்றம் சுமத்துகிறோம், அவர்களை நியாயம் தீர்க்கிறோம். நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து ஒருத்தரை பற்றி நியாயம் தீர்ப்பது வேதம் அனுமதிக்கவே இல்லை. இதை நன்கு அறிந்த தாவீது, அனைத்தையும் அறிந்த தேவனே நம்முடைய காரியத்தில் நியாயம் தீர்ப்பார் என்று சவுலிடத்திலே சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன் உங்களுக்கும் உங்கள் எதிராளிக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்ப்பார். நீங்கள் ஒருவரையும் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் ஒருவரையும் குற்றம் சுமத்த வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் ஒருவரையும் பழி வாங்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி, உங்கள் சத்துருவோடு வழக்காடி, உங்களுக்கு எதிராக காரணமே இன்றி, முகாந்திரமே இன்றி எழும்பி வந்து போராடுகிறவர்களிடத்துல கர்த்தர் பழி வாங்க விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பூரணமாய் பார்க்க வேண்டுமா? கர்த்தருடைய மகிமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பூரணமாக காண வேண்டுமா? நியாயம் செய்யறதை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்களுக்கும் உங்கள் எதிராளிக்கும் இருக்கிற போராட்டத்தை, உங்களுக்கும் உங்கள் எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையை, உங்களுக்கும் உங்கள் எதிராளிக்கு இருக்கிற அந்த பிரச்சனையில இருக்கிற நீதி நியாயங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். நமக்கு தீங்கு இழைப்பவர்களுக்கு நாம் தீங்கு இழைப்பது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல்தானே. என்னை தீமையாய் பேசினவனை, எனக்கு தீமை செய்தவனை, என்னை நஷ்டப்படுத்தினவனை, என்னை துக்கப்படுத்தினவனை, என்னை வேதனைப்படுத்தினவனை நான் துக்கப்படுத்துவதினாலே, தீமை செய்வதினாலே அதுதானே சரியாக இருக்கும் என்று நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருப்பீர்களே ஆனால், ஒருவேளை சவுலை போன்ற மனிதர்கள் நம்மை துரத்துவார்களே ஆனால், நமக்கு தீமை செய்வார்களே ஆனால், நாம் அவர்களை பிடித்து அவர்களுக்கு சரிக்கு சரியாக தீமை செய்வதுதானே நியாயம். நமக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? பழி வாங்கினால்தானே நமக்கு நிம்மதியாக இருக்கும். அதனாலே பழி வாங்குகிறதை நான் என்னுடைய கையில எடுத்துக் கொள்ளுவேன் என்று நீங்கள் எடுத்துக் கொள்ளுவீர்களே ஆனால், நீங்கள் உங்களையே மேலுக்கும் மேல் உங்களை நீங்கள் புண்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள், உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவனிடத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதங்களுக்கும் தேவனிடத்தில் இருந்து வருகிற நன்மைகளுக்கும் நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள்.
தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள். தேவனுடைய கரத்தின் கிரியையை நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள். உங்கள் எதிராளிகளை, உங்களை எதிர்த்து நிற்பவர்களை பழி வாங்கும்படி எண்ணம் கொண்டு அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் தீமை செய்வீர்களே ஆனால், தீங்குக்கு தீமை செய்வீர்களானால், தீமைக்கு தீமையை இழைப்பவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் உங்களுடைய நன்மைக்கும் நீங்கள் தடையாயிருக்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்கள் மேல் எய்கிற அம்புகள் உங்களை காயப்படுத்திவிடும். பழி வாங்குதல் கர்த்தருடையது. அதை புரிந்து கொள்ளாமல் பழி வாங்க நாம் துடிப்போமே ஆனால், தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்வேன், தீங்கு இழைப்பேன் என்று சொல்லி நீங்கள் எழும்பி நிற்பீர்களே ஆனால், உங்களுக்கு நீங்கள் தீமையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தடையாயிருக்கிறீர்கள். உங்களுடைய நன்மைக்கு நீங்கள் தடையாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில உங்களுக்கோ, உங்கள் குடும்பத்திற்கோ, உங்கள் தொழிலுக்கோ, உங்களை சார்ந்தவர்கள் யாராவது ஒரு பெரிய தீங்கை செய்திருப்பார்களே ஆனால், தீமையை செய்திருப்பார்களானால், உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பார்களானால், உங்களை வேதனைப்படுத்தி இருப்பார்களானால், உங்களை துக்கப்படுத்தி இருப்பார்களே ஆனால், அவர்களை பழி வாங்குகிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், அந்த எண்ணம் உங்கள் ஆத்துமாவை அழித்துவிடும். உங்களுடைய நன்மைகளை அழித்துவிடும். உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களை இந்த பழி வாங்குகிற எண்ணம் அழித்துவிடும் என்பதை தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தனக்கு தீமை செய்தவர்களை பழி வாங்கும்படி, தீமைக்கு தீமை செய்யும்படி எழுந்து நின்று தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாவீதை பாருங்கள். தன் உயிரை குடிக்க அலைந்தவனை பார்த்ததும், அவனை தன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்திருந்த போதும், நான் உன்னை பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதைதான் ஆண்டவர் தேவ பிள்ளைகளிடத்தில் விரும்புகிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கான நீதியை சரி கட்டும்படி அவரிடத்துல ஒப்புவித்து விட்டு, அவருடைய கரத்துல கொடுத்து விட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்கள். தேவனுடைய வழியில் தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறவும், விசுவாசத்தினாலே தேவனுக்காக காத்திருக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய நோக்கங்கள், தேவன் நமக்கு தருகிற உயர்வுகள், தேவன் நமக்கு தருகிற நன்மைகள், தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், அது நம்முடைய சுய புத்தியில், நம்முடைய சுய அறிவில், குறுக்கு வழியிலே நாம் சென்று அதை சுதந்தரித்துக் கொள்ளுவதில்லாமல், அதை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு முற்படாமல் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய பாதையிலே, தேவனுடைய வழியிலே நிறைவேறும்படி நாம் விசுவாசத்திலே காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சவுல்
மரித்த அடுத்த நிமிடம் அந்த தேசத்துக்கு தாவீது தான் ராஜா. இதை தாவீது நன்கு அறிந்து வைத்திருந்தான். ஏனென்றால் கர்த்தர் தாவீதினிடத்தில் வாக்கு பண்ணி இருந்தார், இஸ்ரவேலுக்கு நான் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். சவுல் மரித்த அடுத்த நாள் அடுத்த நிமிடம் தாவீது ராஜாவாகி விடுவான். 21 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் தாவீதோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுத்த நாள் இதுதான். நாங்கள் உமக்கு உதவியாயிருக்கிறோம், நாங்கள் உமக்கு ஒத்தாசையாயிருக்கிறோம், சவுலை கொன்று போடும். தனக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது கூட, சத்துருவை கர்த்தர் தன் கையில ஒப்பு கொடுத்த அருமையான தருணங்கள் தாவீதுக்கு கிடைத்த போது கூட தாவீது தீமைக்கு தீமையை சரி கட்டாமல், பழி வாங்க துடிக்காமல், கர்த்தர் உமக்கும் எனக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரித்து என் காரியத்திலே நீதியை சரி கட்டுவாராக என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிறவர்களை நீங்கள் வெறுக்கும் போது உங்கள் வாய்களில் இருந்து சாபமான வார்த்தைகள் புறப்பட்டு வரும். அந்த சாபம் உங்களுக்கு வந்துவிடும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம்மோடு இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் உங்களை அவமானப்படுத்தி உங்கள் மீது குறை கூறினாலும், அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அப்போது அவர்களை பார்க்கிலும் அவர்களை காட்டிலும் நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு விரோதமாக தீமை செய்தவர்களை நீங்க முதலாவது மன்னிக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு செய்திருந்த தீங்குகளை மன்னிக்க வேண்டும். அவர்களை சபிக்காமல் அவர்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயம் அவர்களை மனம் திரும்ப செய்து நீங்கள் அவர்கள் மூலமாய் இழந்து போனதை திரும்ப அவர்களாகவே உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் செய்வார். தேவப்பிள்ளையே, நியாயம் செய்கிற கர்த்தர், நியாயம் விசாரிக்கிற கர்த்தர். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடுவே நின்று நியாயம் விசாரித்து அவர் நீதியை சரி கட்டுவாராக. அன்றுக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார். நாம் சத்துரு நமக்கு தீமை செய்தாலும் தீங்கு செய்தாலும் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நமக்கு எதிரானவர்களிடத்தில் போராடாமல் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுடைய கைகளில் இருந்து நம்மை விலக்கி இரட்சிப்பார். அவர் நம்முடைய நீதியை பட்ட பகலை போல பிரகாசிக்க செய்வார். நம் கர்த்தர் நீதி உள்ளவர். நம் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார்.
அவர் நீதியை சரி கட்டுவார். தாவீது எத்தனையோ முறை சவுலால தாக்கப்பட்டாலும், சவுல் எத்தனையோ முறை தாவீதை கொன்று போடுவதற்கு வகை தேடினாலும், ஒரு நாளும் சவுலுடைய கையில தாவீதை கர்த்தர் ஒப்பு கொடுக்காமல் ரட்சித்து சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவித்து அன்று ஆயத்தப்படுத்தினார். அந்த சத்துருவுக்கு முன்பாகவே தாவீதுடைய கண்கள் தாவீது அன்று உயர்த்தினார். சவுலுடைய கண்கள் காண தாவீது உயர்த்தப்பட்டு கொண்டே இருந்தார். யோசேப்புக்கு தீமை செய்த அவனுடைய சகோதரர்கள் கண்கள் காண யோசேப்பு உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி தீமை செய்த பொழுது, தீங்கு செய்த பொழுது, என்னை மோசம் போக்கி விட்டார்கள், அநியாயமாக என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பி அவர்களை சபித்து அவர்களை எப்படியாவது அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது உண்டு. ஒரு பழமொழி உண்டு, மற்றவர்கள் முகத்தில் சகதியை அடிக்க நாம் விரும்பினால் முதலில் நம்முடைய கை சகதியாகிவிடும் என்று. கர்த்தர் நீதியை சரி கட்டுவார். நீங்க வைக்கப்பட்ட இடத்துல நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்க வேண்டுமானால் தீமைக்கு தீமையை சரி கட்டுவேன் என்று சொல்லாதபடி, அதற்கு நீங்கள் நீதிக்காக தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்தார். கர்த்தருக்காக பொறுமையா காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நீதியை சரி கட்டி நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுவார். எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் நம்பினது கர்த்தரால வரும். நீங்கள் உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கும் மனப்பக்குவமும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும், தீமைக்கு பதிலாக நன்மை செய்வேன் என்கின்ற அந்த குணமுமே உங்களை உயர்த்தும். தாவீது உயர்த்தப்பட்டதற்கு காரணம் என்ன? உனக்கும் எனக்கும் நடுவே கர்த்தர் நின்று கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பி அப்சலோமையோ தீமைக்கு தீமையை சரி கட்டுவேன் என்று இல்லாமல் சீமை வருத்தப்பட்டு மனம் திரும்பி வந்த பொழுது அவளை ஏற்றுக்கொண்டான். அப்சலோமுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு போகும் பொழுது என் நிமித்தம் என் மகனை தண்டியாமல் நடத்துங்கள் என்று சொன்னார். தேவ பிள்ளையே, தாவீது உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்ன? நான் நம்பினது கர்த்தரால் வரும். எனக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். அந்த மன்னிக்கிற மனப்பக்குவம். யோசேப்புக்கு உயர்வு வந்ததுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை செய்த சகோதரர்களுக்கு நன்மை செய்கிற குணம்.
இதுதான் இந்த தேவ மனிதர்களை ராஜா என்கின்ற அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு அழைத்து சென்றது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கைகளில் தந்திருக்கிற இந்த பொன்னான தருணங்களிலே நீங்கள் ஒருவருக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு தீமையே செய்திருந்தாலும், உங்களுக்கு எதிராக எழும்பி இருந்தாலும், உங்களை நெருக்கப்படுத்தி இருந்தாலும், துயரப்படுத்தி இருந்தாலும், இழப்புகளை சந்திக்க வேண்டியதா இருந்தாலும், உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் தீமை செய்யாமல் நன்மை செய்ய விட்டு விடுங்கள். எனக்கும் உனக்கும் நடுவே கர்த்தர் நின்று நியாயம் விசாரித்து என் நீதியை சரி கட்டுவாராக என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அங்கதான் உங்களுடைய உயர்வுக்கான, உங்கள் ஆசீர்வாதத்திற்கான பாதைகள் திறக்கப்படும். உங்களுடைய நன்மைகளுக்கான பாதைகள் திறக்கப்படும். ஆகவே இன்றைக்கு தாவீதை போல ஒப்பு கொடுத்து விடுங்க. கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடுவாக நிற்பார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று அர்ப்பணிச்சு விடுங்க. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் நீதியை சரி கட்டுவாராக என்று ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிச்சிடுங்க. அதுதான் உங்களை உயர்வுக்கு நேராய் நடத்தும். அதுதான் உங்களை ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்தும். அதுதான் உங்களை மேன்மைக்கு நேராய் நடத்தும். இன்றைக்கு உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உயர்வை நீங்க பார்ப்பீங்க. அநியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்கிறது கர்த்தர், நீதி செய்கிறது கர்த்தர், நியாயம் விசாரிக்கிறது கர்த்தர். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தீமையை சகித்துக் கொள்ளுங்கள். உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்தித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையானவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்க்க ஆண்டவர் செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த முதல் நாளில நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதபடி கர்த்தாவே என் நியாயத்தை விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை வெளிப்படுத்தும் என்று தாவீதை போல இன்றைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். யெகோவா ஈரே, தேவன் பார்த்து கொள்ளுகிறவர். உடைய பிள்ளைங்க கடந்த காலங்களிலே யாருனால நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, காயப்பட்டு, துக்கப்பட்டு இருந்தார்களோ, அந்த பழி வாங்குற எண்ணம், பழி வாங்குற சுபாவங்கள், இவைகளுக்கு கர்த்தர் விலக்கி நீ பாதுகாத்து உம்முடைய உயர்வுக்கு நேராக, உம்முடைய நன்மைக்கு நேராக, உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மனதார ஆசீர்வதி. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.